لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما طاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقض الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழட்டுமாக. கணித்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு போதிக்கின்ற போதனைகளுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்றால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு செய்கின்ற உபதேசங்களை விளங்கி புரிந்து அந்த அடிப்படையிலே நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான்.
ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த உம்மத்திற்கு அழகிய வாழ்க்கையை முன்மாதிரியாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே உலக வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டுவதற்காக, படிப்பினையை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயமும் இறையச்சத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நமக்கு வழிகாட்டியாக உபதேசமாக கொடுத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும் பொழுது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர் நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக இந்த உபதேசம் இருக்கிறது, இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, உங்களுடைய போதனைகள் இருக்கிறது. தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த பயனை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வழிகாட்டுவதற்கு தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறார். குர்ஆன் முழுமையாக மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுகிறது, இறையச்சத்தினுடைய பாதையை வழிகாட்டுகிறது. நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக கூறிக்கொண்டே இருக்கிறார். எனவே தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், இந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் நபிமார்களுடைய வாழ்க்கையில் அழகிய படிப்பினை இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். நாமும் அந்த நபிமார்களை போன்ற அடிப்படையிலே வாழ வேண்டும், பின்பற்ற வேண்டும், இறை பொருத்தத்தை பெற வேண்டும், இறை மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனை நிலைத்திருக்க செய்திருக்கிறான், குர்ஆனிலே போதித்துக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்ட நோக்கம் மனிதர்களை பாவத்திலிருந்து, இருளிலிருந்து வெளியாக்குவதற்காகத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் இப்ராஹிமுடைய 14வது சூராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலிஃப் லாம் ரா, இந்த குர்ஆன் கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க, இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஏன்? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ஸுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத். இந்த வேதத்தை குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். ஏன்? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், மனிதர்களை இருளில் இருந்து, அறியாமையில் இருந்து, பாவத்தில் இருந்து, தவறான பாதையில் இருந்து இந்த மனிதர்களை சத்தியத்தின்பால், உண்மை மார்க்கத்தின்பால், வெளிச்சத்தின்பால், ஒரு தெளிவின்பால் அழைப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ் வகுத்து கொடுத்த உபதேசங்களை கொண்டு இந்த மக்களை சத்தியத்தின்பால் அழைப்பதற்காக, இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆனை நாம் உமக்கு அருள் இருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் என்று குர்ஆன் இந்த நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அன்பார்ந்தவர்களே, ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் நாம் வெளிச்சத்தின்பால், இறை மார்க்கத்தின்பால், சத்தியத்தின்பால் வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குர்ஆனுடைய நோக்கத்தை நமக்கு நினைவூட்டுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அதிகமான இல்மை குர்ஆனிலிருந்து கற்க வேண்டும், நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் அழகிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக குர்ஆனின் மூலமாக அழகிய நபிமார்களுடைய வரலாறு, அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே போன்று சூரத்து ஸாத் 38வது சூராவினுடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கரு உலுல் அல்பாப், இந்த பரக்கத்து பொருந்திய இறை வேதத்தை நாம் உமக்கு இறக்கி வைத்தோம். ஏன்? லியதப்பரு ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் சிந்திப்பதற்காக, படிப்பினை பெறுவதற்காக, ஆய்வு செய்வதற்காக, படித்து உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக, தீமையிலிருந்து விலகிக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ திருமறை குர்ஆனை இறைவன் அருள் இருப்பதனுடைய நோக்கம் மனிதர்கள் இறைவன்பால் திரும்ப வேண்டும், இறை கடமையின்பால் திரும்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறிது சிறிதாக இறக்கினான். திருமறை குர்ஆனை அருளி இந்த மக்களுக்கு எடுத்துரைத்ததன் காரணமாகத்தான் மக்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்து ஈமான் கொண்டார்கள், சொல்கின்ற பேச்சை கேட்டார்கள், நசியத்தை உணர்ந்து கொண்டார்கள். மகத்துவமிக்க இந்த இறைவேதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனையோ கல்வியை தேடி அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்மளோடு இருக்கிற குர்ஆனுடைய கல்வி மிக அவசியமான ஒன்று. குர்ஆனை நாம் படித்து பார்க்க விட படிப்பினை பெற வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரவுல் குர்ஆன்,
திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன், அது மறுமை நாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இம்மையுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஹர்ஃபிற்கும் உங்களுக்கு 10 நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃப் லாம் மீம் என்று நாம் கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு 30 நன்மையை தருகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனினுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் நபிமாருடைய வரலாறை கூறுகின்ற பொழுது நாம் படிப்பினை பெற்றுக்கொள்வதற்காக அழகிய வரலாறுகளை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். குறிப்பாக இன்றைய தினம் நாம் சூரத்துல் நம்ல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவுடைய பெயரே அந்நம்ல், எறும்பு. அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவிற்கு எறும்பு என்ற பெயரை சொல்லி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த சூறாவிலே எறும்பு அந்நம்ல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நம்ல் என்ற பெயரை வைத்து அந்த எறும்பை பற்றி எல்லாம் நினைவூட்டுகிறார். காரணம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த எறும்புகள் பேசுவதை கேட்கக்கூடிய சக்தியையும், பறவைகள் பேசக்கூடிய சக்தியையும், கால்நடைகள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடிய வலிமையையும் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு, குறிப்பாக இப்ராஹிம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட இல்மை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சூரத்துல் நம்ல் என்று சொல்லப்படக்கூடிய சூரா 27வது சூரா. அந்த சூராவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்லி காட்டுகிறான். ஏன் அருளப்பட்டது? தாசீன் கில்க ஆயாத்துல் குர்ஆன், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், கிதாபின் முபீன், தெளிவான இறைவேதங்கள் இது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஹுதம் வ புஷ்ரா லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது, மூமின்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனுடைய அந்த சூறாவுடைய துவக்கத்திலேயே குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் உணர்த்துகிறான். இது மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தி சொல்கிறது, மூமின்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை காட்டுகிறது. இறைவன் இந்த திருமறை குர்ஆனுடைய சூறாக்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான், சுலைமான் நபியை பற்றி பேசுகிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். இப்படியெல்லாம் இந்த சூறாவில் சொல்லப்படுவதன் நோக்கம் என்ன? இறை அடியார்கள் படிப்பினை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அந்த மூமின்கள் யார்? அப்படிப்பட்டவர்கள் யார்? அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத் வ யூதூனஸ் ஸகாத் வ ஹும் பில் ஆகிரத்தி யூகினூன். அந்த மூமின்கள் யார்? அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத், தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள். வ யூதூனஸ் ஸகாத், ஸகாத்தை அவர்கள் கடைபிடித்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். வ ஹும் பில் ஆகிரத்தி யூகினூன், மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள். முன்மின்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த சூரத்தினுடைய துவக்கத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத், தொழுகையாளிகளாக இருப்பார்கள், ஜகாத்தை முறையாக நிலைநாட்டுவார்கள், மறுமையுடைய வாழ்க்கையை பயப்படுவார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் இம்மையுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா வகையான செல்வாக்குகளை கொடுத்திருக்கிறார். மறுமையை நம்பி இருக்கிறோமா? ஈமான் கொண்டு இருக்கிறோமா? மறுமையில் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பானே என்ற பயத்தோடும் அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த உலக வாழ்க்கையில் இருப்பார்கள். இவர்தான் உண்மையான மூமின்கள் என்று ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சுப செய்தியை இந்த இறைவசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இந்த சூறாவிலே சூரத்துல் நம்ல், எறும்பை பற்றி அல்லாஹ் பேசுவதனுடைய நோக்கம் என்ன? அந்த எறும்புக்கு உள்ளான அறிவுகள் என்ன? எப்படி இறைவனை அறிந்திருந்தது, இறை மார்க்கத்தை புரிந்திருந்தது, எப்படி அவர்கள் அந்த எறும்பு இறைவன் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக தன் சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்லியிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே சுட்டிட்டு காட்டுகிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வலகத் ஆதைனா சுலைமான வ தாவூத இல்மா, அந்த சூராவினுடைய 15வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் நபிக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் இல்மை கொடுத்திருந்தோம், ஞானத்தை கொடுத்திருந்தோம், கல்வியை கொடுத்திருந்தோம். எனவே அவர்களுடைய அந்த கல்வியை பெற்றதின் காரணமாக வகால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين, இறை கல்வியை, இறை ஞானத்தை பெற்ற அவர்கள் என்ன பதில் கூறினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்லாஹ் புகழும் அல்லாஹ்விற்கே, ஃபضلنا على كثير من عباده المؤمنين, அதிகமான இறை நம்பிக்கையாளர்களை விட எங்களை அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கிறான், உயர்த்தியிருக்கிறான், சிறப்புப்படுத்தியிருக்கிறான். மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடிய பொருளாதாரத்தை செல்வாக்கி கொடுத்திருக்கிறான், எளிமை கொடுத்திருக்கிறான்.
மன்திகத் த்வய்ர், பறவைகள் பேசக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய திறமையை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். இறைவனை நினைவு கூறுகிறார்கள். நமக்கு கிடைக்கப்படுகின்ற ஒவ்வொரு இல்மும், ஒவ்வொரு கல்வியும், அது செல்வாக்காக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து தான் கொடுக்கப்படுகிறது என்று உணர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அதை தான் அல்லாஹ் இங்கே நமக்கு பாடம் புகட்டுகிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைத்த இல்மின் காரணமாக, ஞானத்தின் காரணமாக, அறிவாற்றலின் காரணமாக, கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக, இவைகள் எல்லாம் என்னுடைய இறைவன் தான் எனக்கு கொடுத்திருக்கிறான், என் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறான், என்னை இறைவன் மேன்மைப்படுத்தியிருக்கிறான், புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது, அவனுக்கு நான் அடிபணிய வேண்டும், அவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். மூமின்களாகிய நாம் இந்த சூறாக்களை ஓதும் பொழுது, படிக்கும் பொழுது நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு நபி எப்படி இறைவனை புகழ்கின்றார், தனக்கு கிடைத்த இல்மை பற்றி, தனக்கு கிடைத்த ஞானத்தை பற்றி, தனக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தை பற்றி, இது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்விற்கு நான் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், அவனுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வுபூர்வமான செய்தியை ரப்பிடத்திலே அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்ததை அல்லாஹ் தஆலா அங்கே நினைவூட்டி காட்டுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்மை ஞானத்தை கொடுத்திருந்தான். வ ஊதீனா மின் குல்லி ஷைஇன், அவர்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஊதீத மின் மன்திகத் தைர் வ ஊதீனா மின் குல்லி ஷைஇன் வ அன்ன ஹாதா லஹுல் ஃபதுலுல் முபீன். எனக்கு அல்லாஹ் தஆலா பறவைகளோடு பேசக்கூடிய ஞானத்தை, கல்வியை, வ ஊதீனா மின் குல்லி ஷைஇன், அனைத்து வகையான கல்வியையும், அனைத்து வகையான செய்திகளையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். இன்ன ஹாதா லஹுல் ஃபதுலுல் முபீன், இது இறைவன் தெளிவான முறையில் கொடுத்த மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய சிறப்பு என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே நமக்கு நினைவூட்டுகிறான். நமக்கு கிடைத்திருக்கிற அந்த இல்ம், அந்த ஞானம், நமக்கு கிடைத்திருக்கிற செல்வாக்கி, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கிடைத்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்விற்கு அடிபணிகிறார்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறான். அந்த சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா பறவைகள் அடங்கி நடக்கின்றன, ஜின்களை அடக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அந்த ஜின்களை வைத்து அவர்கள் வேலை வாங்கினார்கள். அந்த வலிமை அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்புகள் பேசக்கூடிய பேச்சை கேட்கிற செய்தியையும் அந்த வரலாறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய கூட்டங்களும் பட்டாளங்களும் வெளியே வருகின்றார்கள். வெளியிலே வருகின்ற பொழுது அத்தா அதவ் அலா வாதின் நம்ல், 18ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹத்தா அதவ் அலா வாதின் நம்ல், எறும்பினுடைய பொந்துகள் இருக்கக்கூடிய, எறும்பு இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. ஒரு காலத்தில் எறும்பை பற்றி ஆச்சரியமாக பேசினார்கள். குர்ஆன் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எறும்பு ஒரு புந்து, அது ஒரு வாதி, அதற்கென்று ஒரு இருப்பிடங்கள் இருக்கின்றன என்று குர்ஆன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு வேண்டால் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்பட்டு அதை புரிந்து கொள்கிறார்கள். எறும்பினுடைய வகைகளை பற்றி, எறும்பு என்று எப்படி மனித கூட்டங்கள் இருக்கிறதோ அது போன்ற எறும்புக்கென்று ஒரு சமூகம் இருக்கிறது, அதை பின்பற்றி நடக்கக்கூடியது, அதை ஆளக்கூடியது, அதை பின்பற்றக்கூடியது, அது சமூகத்தை பாதுகாக்கக்கூடியது என்றெல்லாம் ஆய்வாளர் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எறும்பினுடைய அந்த எறும்பி சிறிய படைப்பாக இருக்கக்கூடிய அந்த எறும்பினுடைய குணங்கள், அந்த எறும்பினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அழகிய முன்மாதிரியை அந்த இறைவசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எறும்பு அப்படியே அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் ஹத்தா அதவ் அலா வாதி நம்ல், அந்த எறும்பினுடைய பொந்து பள்ளத்தாக்கை அடைந்த பொழுது ஃபகாலத்து, அந்த பார்த்தவுடனே அந்த எறும்பானது சொன்னது, காலத்து நம்லத்துன், அல்லாஹ் தஆலா அது எறும்பை பெண்ணினமாக, ஒரு பெண்ணினுடைய ஒரு பெண் இனத்து தான், உண்மையான பெண் தான் அந்த எறும்பு பெண்ணினத்தை சார்ந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்றைக்கு ஆய்வு செய்தார்கள், பெண்ணினம் இருக்கிறதா என்றால் உண்மையிலேயே அந்த தலைவியாக இருந்தது அந்த ஒரு எறும்பு பெண்ணினம் தான். காலத்து நம்லத்துன், அந்த பெண், அந்த எறும்பு பெண்ணான அந்த அரசியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணினமான எறும்பு கூறியது, துதுகுலு மசாக்கினுக்கும் தன்யா ஐயுன் நம்ல், எறும்புகளே தண்டியா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் வரும் பொழுது அந்த பள்ளத்தாக்கை அடைகின்ற பொழுது அந்த எறும்பு, குட்டி எறும்பு, சின்ன படைப்பு தான், எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறது பாருங்கள். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது பட்டாளங்கள் வருவதை பார்த்துவிட்டு அந்த எறும்பானது உடனடியாக தான் பாதிக்கப்பட்டு விடுவோம், தன்னை அழித்து விடுவார்கள், தன்னை மிதித்து விடுவார்கள் என்று எண்ணி ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. முதலில்
தன்னுடைய கூட்டத்தாருக்கு அறிவுரை செய்கிறது, தன்னுடைய கூட்டத்தாரை பாதுகாக்கிறது. அந்த எறும்புக்கு எவ்வளவு பெரிய அறிவாற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எவ்வளவு சிந்தனை கொடுத்திருக்கிறான். ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது தன்னை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளவில்லை, தன் சமூகத்தை பாதுகாக்குவதற்கு முயற்சி செய்கிறது, அதற்கு அறிவிப்பு செய்கிறது. ஒவ்வொரு மனிதனும் படிப்பினை பெற வேண்டும், தனக்கு கிடைக்கிற இல்மை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், தான் இல்மாலியாக தான் கற்க வேண்டும், அறிய வேண்டும், தான் அறிந்த விஷயங்களை தன்னுடைய உற்றார் உறவினர்கள், குடும்பத்தினர்கள், மனைவி மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும், தன்னை சார்ந்தவர்களை அந்த பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய படிப்பினை அந்த எறும்பிடத்தில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த எறும்பு பார்த்த உடனே தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்கே என்னை மிதித்து அழித்து விடுவார்களோ என்று நினைத்து உள்ளே பொந்துக்குள் நுழையவில்லை. அது சொன்னது யா ஐயோகன் நமல், அந்த அனைத்து எறும்புகளையும் அழைத்து அறிவிப்பு செய்கிறது. உதுகுலு மசாக்கினக்கும், உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய பொந்துக்களிலே, உங்களுடைய புற்றுக்களிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த எறும்பாக ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு அறிவுரை செய்தது. ஏனென்றால் வலா யஅதிமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், சுலைமானுடைய பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உங்களை மிதித்து அழித்து விடாமல் இருப்பதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் அந்த புற்றுக்குள் நுழைந்து கொள்ளும்படி நான் கூறுகிறேன். ஒஹும் லா யஷ்உரூன், அவர்கள் வேண்டுமென்றே உங்களை அழித்து விட மாட்டார்கள். அந்த எறும்பு அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது. எப்படி? இவர்கள் வேண்டுமென்றே செய்ய மாட்டார்கள், அநியாயம் செய்து விட மாட்டார்கள். நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இன்னொருவர் மீது நல்ல எண்ணங்களை, சிந்தனைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பது அந்த எறும்பு கற்றுக் கொடுக்கிறது. வலா யஅதிமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமானுடைய கூட்டமும் சரி, அவருடைய பட்டாளமும் சரி, சிறிய எறும்புகளாக இருக்கக்கூடிய நம்மை மிதித்து அழித்து விடுவார்கள். என்றாலும் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள், தெரியாமல் அவர்கள் மிதித்து விடுவார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று கூறியதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அந்த எறும்பு பேசியதை நினைவூட்டி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா அந்த எறும்பிற்கு எவ்வளவு அறிவார். சிறிய படைப்பு தான், சிறிய ஒரு படைப்பு. நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு எவ்வளவு பெரிய அறிவாற்றல். உடனடியாக தன்னுடைய எறும்பானது தன்னுடைய பிறருக்கு அறிவுரை செய்கிறது, பிறரை பாதுகாக்க துடிக்கிறது. நமக்கு ஏற்பட்ட இந்த கதி, நமக்கு ஏற்படக்கூடிய இந்த செயல், இந்த துன்பம் பிறருக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்று பிறர் மீது கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாக்கிறது. மனிதன் படிப்பினை பெற வேண்டும். அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், ஹாதிஹி சூரா இப்ரத்துன் அஸீமா, இந்த சூரா இருக்கிறது மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. ஒரு சிறிய படைப்பின் மூலமாக மனிதன் ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், ஒரு சமூகத்திற்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், ஒரு சமூகத்தை எப்படி கண்காணிக்க வேண்டும், அவர்கள் எப்படி நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு படிப்பினை ஒரு எறும்பின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா முஃபஸ்ஸிரீன் வஅலா முஃபஸ்ஸிரீன் அவர்கள் கூறும்படி சொல்வார்கள், ஹாதா இப்ரத்துன் அஸீமத்துன், இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை மனிதர்களுக்கு இருக்கிறது. படிக்க வேண்டும், படிப்பினை பெற்று வெல்ல வேண்டும். இதை குறித்து எல்லாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லாம் மிக கடுமையான முறையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்று இதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற சூறாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. நாம் படித்திருக்கிறோமா? எறும்பினுடைய அழகான வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த எறும்பு பேசியது என்று நினைவூட்டுகிறான். எப்படி ஒரு அறிவாற்றல்! தான் படைத்த படைப்பு சிறிய படைப்பாக இருந்தாலும் பிறருக்கு தன்னை அழித்து விடுவார்கள் என்பதனால், தனக்கு அறியாமல் செய்து விடுவார்கள் என்பதனால் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னது, உங்களுக்கு உள்ள வீடுகளுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் உங்களை அழித்து விடுவார்கள், அவர்கள் தெரியாமல் செய்து விடுவார்கள் அவர்கள் என்று அழகிய முறையில் அந்த எறும்பு கூறியது குர்ஆனில் அல்லாஹ் எடுத்துரைப்பதனுடைய நோக்கம் என்ன? மனிதர்கள் குர்ஆனை படிக்க வேண்டும், புரிய வேண்டும், படிப்பினை பெற்ற வேண்டும், தனக்கு அந்த உணர்வுகள் வர வேண்டும், பிறரை நாம் காப்பாற்ற வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். நம்ம எத்தனையோ சகோதர சகோதரிகள் தொழுகையிட்டவர்களாக இருக்கிறார்கள், தொழுகையாளிகளாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இணை வைப்பில் கிடைக்கிறார்கள், அந்த இணை வைப்பை பற்றி அவர்கள் எடுத்து கூறி நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். உலக அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு சிறிய எறும்பு எப்படி முயற்சி செய்து தன் சமூகத்தை காப்பாற்றி இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சில விஷயங்களை கூறுகிறான் என்றால் நாம் படிப்பினை பெற வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ கதைகளையும் கற்பனையை படிக்கிறோம். எத்தனை பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் எடுத்துரைத்து படித்து குர்ஆனிலே எறும்பு பேசிய வரலாறு, குர்ஆன் பேசியது
குர்ஆனிலே எறும்பு பேசிய செய்தி அல்லாஹ் சொல்கிறான் என்பதை எத்தனை சகோதர சகோதரிகள் அறிந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்திருப்பதின் நோக்கம் நம்முடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக, இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்விற்கு அடிபணிந்து இபாதத்தின் பக்கம் நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எறும்பினுடைய சரித்திரம், அது பேசிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா அங்கே நினைவூட்டி காட்டுகிறான். ஒரு எறும்பு தன் சமூகத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தது. தனக்கு கிடைத்தது தான் மட்டும் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உயிரை மட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த எறும்பு நினைக்காமல் தன்னுடைய சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. உதுகுலு மசாகினக்கும் வலா யஹ்திமன்னக்கும் சுலைமானும் சுலைமானுடைய கூட்டமும் அறியாத விதத்தில் உங்களை அழித்து விட வேண்டாம், நீங்கள் உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையை யார் கேட்கிறார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிக்கொண்டதை, இந்த வார்த்தை சொன்னதை சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இல்மை கொடுத்ததினால் கேட்டார்கள். கேட்ட உடனே அவர்கள் சொன்னது என்ன? ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها وقال ربي أوزعني أن أشكرك نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. ஒரு சிறிய எறும்பினுடைய பேச்சின் மூலமாக ஒரு நபியினுடைய பிரார்த்தனையை பாருங்கள், ஒரு நபியினுடைய உணர்வை பாருங்கள், ஒரு நபிக்கு ஏற்பட்ட அழகான பிரார்த்தனையை பாருங்கள். எப்படி இறைவனை நினைக்கூறுகிறார்கள், எப்படி இறைவனுடைய கொடுத்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கள் படிக்க வேண்டும், பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பு பேசியதை கேட்ட உடனே ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, அந்த பேச்சின் காரணமாக புன்முறுவல் பூர்த்து சிரித்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இழிவாக நினைக்கல, கேவலமா நினைக்கல. ஒரு சின்ன படைப்பு, ஒரு சின்ன பொருள் இழிவாக நினைக்க, எவ்வளவு உயர்ந்த இல்மாக இருந்தாலும் தனக்கு ஒரு இல்மு கிடைக்கும் பொழுது அதை பார்த்து கண்ணியப்படுத்த வேண்டும், கல்வியாளர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். தலைக்குறைவாக, இழிவாக, கேவலமாக நினைக்க கூடாது. இந்த எறும்பினுடைய படிப்பினை கற்றுக் கொடுக்கிறது. இந்த படிப்பினை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இல்மாளிகளுக்கு, மார்க்க அர்க்கத்தை கற்றவர்களை கேவலமாக, இழிவாக கருதிவிடக் கூடாது. உயர்த்த சின்ன ஒரு எறும்பின் மூலமாக எவ்வளவு பெரிய உயர்வை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பினுடைய பேச்சை கேட்டு சாதாரண இழிவான கேட்கை கொண்டு சிரித்து விடவில்லை, அதில் ஆழமான சிந்தனையோடு சிரித்தார்கள். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அந்த எறும்புக்கு கொடுத்திருக்கிறான். நாம் எங்கே அறியாமல் அதை விதித்து விடுமோ என்று தான் மட்டும் பாதுகாப்பு பெறாமல் தன்னுடைய சமூகத்துக்கும் எடுத்து கூறி அவர்களையும் உள்ளே நுழைய வைத்து நம்மின் மீதும் அழகான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறது. அவர்கள் உங்களை அறிந்து அநியாயமாக கொண்டு விட மாட்டார்கள், அறியாமல் உங்களை விதித்து விடுவார்கள் என்ற ஆழமான சிந்தனையையும் மனிதனுக்கு ஊட்டி அந்த எறும்பு உள்ளே நுழைந்திருக்கிறது என்று கூறிவிட்டு அதனுடைய அழகை, பேச்சை பார்த்து அது இன்பமான ஒரு இறைவன் ஊட்டிய அல்லாஹ்வுடைய சிறிய படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பினங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். உணரக்கூடிய சக்தி அதற்கு மறுமை கிடையாது, கியாமத்து கிடையாது, கேள்வி கணக்கு கிடையாது. அது கூட இப்படி இருக்கிறது, அது கூட இப்படி இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு கேள்வி இருக்கிறது, கணக்கு இருக்கிறது, மறுமை இருக்கிறது. எதற்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் கூற வேண்டும் என்ற மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பிற்கு அந்த சின்றுக்கு ஒன்றுமில்லாத அதை கூட எவ்வாறு தன் சமூகத்தை பாதுகாப்பதற்காக அழகிய உரையாடல் செய்ததை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்து புன்முறுவல் பூர்த்தி விட்டு சொன்னார்கள், வகால ரப்பி. எவ்வளவு அழகான ஒரு துவா பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு துவா அல்லாஹ்வுடையத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க தெரியுமா? வகால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், என் மீது நீ செய்த அருள், என் மீது செய்திருக்கிற அருள்கொடை, என் மீது எனக்கு இல்மை கொடுத்திருக்கிறாய், ஞானத்தை கொடுத்திருக்கிறாய், நபியாக ஆக்கி இருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய். இந்த எறும்பினுடைய பேச்சை புரிந்து கொள்ளக்கூடிய நசீபை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். வ அலா வாலிதைய, என்னுடைய பெற்றோராகிய தாய் தந்தையாகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மை கொடுத்திருக்கிறாய், ஞானத்தை கொடுத்திருக்கிறாய், என்னை சத்திய பாதையிலே அவர்கள் ஆக்கியிருக்கிறாய். இப்படி எல்லாம் என் மீது அருள் புரிந்திருக்கிறாயே, அப்படிப்பட்ட அருளுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய நசீபை எனக்கு கூடிய அல்லாஹ், நன்றி செலுத்தக்கூடிய அடியானா ஆக்கடை அல்லாஹ். ஒரு நபியினுடைய வார்த்தையை பாருங்கள். ஒரு எறும்பினுடைய பேச்சை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு உடனடியாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நீ எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாய். கொஞ்சம் கூட பெருமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல் பணிவோடு ரப்புக்கு முன்னால் தலை குனிந்து துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், எனக்கு செய்த அருள், என்னுடைய பெற்றோர்கள் அதையும் கற்றுக் கொடுக்கிறாங்க. பெற்றோர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற பாடத்தை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி கேட்கிறார்கள், தன் பெற்றோருக்கு கேட்க வேண்டும், தாயும் தந்தைக்கும்
ஒவ்வொரு அடியார்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ அருளை கொடுத்தாய், நியமத்தை கொடுத்தாய், என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய் அல்லவா, அதற்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டும் யா அல்லாஹ், உனக்கு நன்றி விசுவாசத்தோடு ஆக வேண்டுமே யா அல்லாஹ் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உயர்வையும் சிறப்பையும் மகத்துவத்தையும் பெற்றிருந்தாலும் தன் அடிய இறைவனுக்கு முன்னால் நன்றி உள்ள விசுவாசியாக நான் ஆக வேண்டுமே என்று எனக்கு இறைவன் கொடுத்த அந்த சிறிய எறும்பினுடைய பேச்சினுடைய காரணமாக அல்லாஹ்வுடைய நியமத்தை, அல்லாஹ்வுடைய அருளை நினைகூர்ந்து நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டுமே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அதற்கான வழியை ஏற்படுத்தி அதற்கான நசீபை கொடு, நான் எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்து கேட்கிறாங்க இரண்டாவதா, வ அன்அமல் சாலிஹன் தர்தா, யா அல்லாஹ், சாலிஹான நல்ல அமல்களை, எந்த அமல்களை செய்தால் நீ பொருந்து கொள்வாயோ, உன்னுடைய பொருத்தம் எதிலே கிடைக்குமோ சாலிஹான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடிய நசீபை கொடு யா அல்லாஹ் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். சாலிஹான அமல் என்பது உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத எத்தனையோ அமல்களை செய்வதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது. அது சொல்லும் பொழுதே சுலைமான் நபி கேட்கிறாங்க, தரவோ, உன்னுடைய பொருத்தம் இருக்க வேண்டும், உன்னுடைய அனுமதி இருக்க வேண்டும், உன்னுடைய திருப்தி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய நசீபை கொடு யா அல்லாஹ். எப்படி இறை மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது? மன இச்சையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்ட எந்த ஒரு அமல் கோடான கோடி மக்கள் செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது. கேட்கின்ற வார்த்தையை கேளுங்கள், வ அன்அமல் சாலிஹன் தர்தா, யா அல்லாஹ், நீ எந்த செயலை கொண்டு பொருந்திக் கொள்வாயோ, நீ எந்த காரியத்தில் திருப்திப்படுவாயோ, எதை நீ விரும்புகிறாயோ, எதை நீ கட்டளையிட்டாயோ அப்படிப்பட்ட சாலிஹான நல்லமல்களை செய்யக்கூடிய நசீபை எனக்கு யா அல்லாஹ். ஒரு சிறிய எறும்பினுடைய பேச்சினுடைய தாக்கத்தை பாருங்கள். சுலைமான் நபி அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்தும் ரப்பிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக யா அல்லாஹ், நான் சாலியான நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக யா அல்லாஹ், வ அன் வாத்ஹில்னி பி ரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன். மூன்றாவதாக கேட்டார், யா அல்லாஹ், உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சாலிஹான நல்ல அடியார்களோடு என்னுடைய மரணம் வரும் பொழுது, நான் மரணிக்கும் பொழுது ஈமான் உள்ளவனாக சாலியான நல்லடியார்களை மரணித்து அவர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ், நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை ஆக்குடா அல்லாஹ் என்று ஒரு நபி கடைசி நேரத்தில் கூட, மௌத்தா போகிற நேரத்தில் கூட என்னை ஈமானோட மரணிக்க செய்யக்கூடிய யா அல்லாஹ் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை அல்லாஹ் தஆலா அந்த சூரத்து நம்மில் அந்த அந்த எறும்பினுடைய பேச்சை கேட்டு சிரித்த அவர்கள் அல்லாஹ் செய்த அருளை நினைத்து எப்படி துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு செய்த அருளின் காரணமாக நன்றி செலுத்த வேண்டும். சாலியான நல்லமல், உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அதே போன்று நாளை மறுமையில் என்னுடைய மரணப்பிடி ஆகும் பொழுது நாளை மறுமையில் உன்னுடைய நல்லடியார்களோடு சேர்த்து விட வேண்டும் என்ற துஆவை செய்தது அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, கற்றுக் கொடுங்கள், குர்ஆனை படியுங்கள், சூரத் நம்மளை படியுங்கள், படிப்பினை பெறுங்கள். ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு சூறாக்கள் நம்முடைய உள்ளத்தை இறைவனின்பால் நெருக்கமாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வலிமை நிறைந்த வசனங்கள் குர்ஆனிலே ஏராளமாக கடந்து கொண்டிருக்கிற உலக வாழ்க்கையினுடைய குப்பைகளை உள்ளத்திலே கொண்டு வந்து நுழைத்து இறை வசனங்களை இலக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனை, இந்த இல்மை, குர்ஆனுடைய வசனங்களை, அது சொல்கின்ற உபதேசங்களை எப்படி ஒட்ட ஒரு மார்க்கத்தை, தீன் பற்றுதலை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நபியினுடைய பிரார்த்தனை எவ்வளவு ஆழமாக இருந்தது. இதே நதி போன்றுதான், இதேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்தை யூசுப் 12வது சூராவினுடைய 101வது வசனத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு எல்லா செயலில் கஷ்டங்களும் துன்பங்களும் பல கஷ்டங்கள் ஏற்பட்ட கடைசி நேரத்தில் எல்லாம் முடிந்த பிறகு அவர்களுடைய பிரார்த்தனை இதுதான், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலிய ஃபித் துன்யா வல் ஆখিরা வ இன்ன தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்படிதான் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், கனவுகளின் விளக்கங்களை சொல்லக்கூடிய இல்மை ஞானத்தை நீ எனக்கு கொடுத்தாய். அந்த ஃபித் துன்யா, நீ உலகத்திலே மறுமையிலே நீதான் அதற்கு பொறுப்பாளன், பாதுகாக்கக்கூடியவன். வ தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நம்முடைய மரண நேரத்திலே என்னை உயிருடைய கைப்பற்றுகின்ற பொழுது கூட உன்னை நம்பி உன்னுடைய உனக்கு அடிபடிந்த நிலையிலாக, உனக்கு கட்டுப்பட்ட நிலையிலாக என்னுடைய உயிரை கைப்பற்றி உன்னுடைய நல்லடியார்களோத்தில் சேர்த்து வைப்பாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வகையான
கஷ்ட துன்பங்களுக்கு பின்னாலும் அந்த நபியினுடைய ஆழமான பிரார்த்தனை இது, என்னை நல்லடியார்களை சேர்த்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய மரண படுக்கையினுடைய கடைசி நேரத்தில் இதை தான் துஆ செய்தார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் எனக்கு கிருபை செய்ய அல்லாஹ். அல்லாஹும்ம யா ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீ ஆலா, யா அல்லாஹ் என்னை அல்ஹக்னி பி ரஃபீக்கல் ஆலா, உயர்ந்த தோழர்களோடு உயர்ந்த சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய உயிரை கைப்பற்றப்படும் பொழுது நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்திலே நாளியான நல்லடியார்களோடு இருக்க வேண்டும் என்று நபிமார்களுடைய பிரார்த்தனை. எவ்வளவு இல்மு, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு சிறப்புகள் எல்லாம் கிடைத்தாலும் அவருடைய பணிவு இறுதியாக இறைவனிடத்தில் கேட்ட பிரார்த்தனையில் யா அல்லாஹ் நல்லடியார்களோடு நல்ல மனிதர்களோடு சாலிஹீன்களோடு உன்னுடைய இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களோடு, ஏனென்றால் சாதாரண விஷயம் அல்ல, இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் இறைவனும் இறுதி தூதரும் சொல்லி காட்டிய வழிமுறை நடைமுறைப்படுத்தி அதை நிலைநாட்டினால்தான், அதை செயல்படுத்தினால்தான் அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக அந்த எறும்பினுடைய ஒரு சமயம் இன்னும் நிறைய சம்பவங்கள், அந்த பறவையினுடைய சம்பவங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு எறும்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட உதாரணத்தை காட்டி மனித சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறானோ அதை படித்து புரிந்து விளங்கி நம்முடைய உள்ளத்திலேயும் நல்ல ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் சாலிஹான அமல்களோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்களாக, மார்க்கத்தை அறிந்தவர்களாக, இல்மை தேடக்கூடியவர்களாக, இல்மின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழகான படிப்பினைகளை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கியதின் நோக்கம் நாம் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அது அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார். நமக்கு குர்ஆன் அழகிய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது சொல்வதை போல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நபிக்கு அதைத்தான் கட்டளையிட்டான். பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக், நபியே உமக்கு அல்லாஹ்விடமிருந்து எல்லாம் அருளப்பட்ட ஒன்றை இந்த மக்களுக்கு நீங்கள் தப்லீக் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். குர்ஆனை எடுத்து சொல்லுங்கள், குர்ஆன் சொல்வதை எடுத்து பறைசாற்றுங்கள். எப்படிப்பட்ட உள்ளங்களும் கல்லெஞ்சமாக இருந்த உள்ளங்களையும் தரிபுரியாக்கி ஈமானை கொண்டால் நிரப்பினான் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கிறோம் என்றால், அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரிகளும் வீடுகளிலும் இல்லங்களிலும் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். மொழியாக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வசனங்களையும் அறிந்து புரிந்து அதனுடைய அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை கொடுக்கின்றார். ஏனென்றால் உலகத்திலே சிறந்தவர் யார்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் உலாயிக ஹுமுல் கைருல் பரியா. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான நல் அமல்கள் அல்லாஹ் தஆலா அறிவித்து, அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த சாலிஹான அமல்களை செய்யாத வரை நாம் சிறந்த மனிதராக முடியாது. சிறந்த மனிதராக நாம் மாற வேண்டும் என்றால் நாம் அமல் செய்வதின் மூலமாக, செயல் வடிவத்தில் கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சிறந்த மனிதராக மாற முடியும் என்பது குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. குர்ஆன் எடுத்துரைக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக, சிறந்த மனிதர்களாக மாற வேண்டும் என்றால் சாலிஹான அமல்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.